ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பைட்லையும் 8 பிட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு பிட்டையும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் சி இஸ் அ லோ லெவல் லாங்குவேஜ். கரெக்டுங்களா? ஸோ பிட்வைஸ் வரைக்கும் போயிட்டு வி கேன் சேஞ்ச், அது மாற்றிக்கலாம். ஏன்னா இது ஹார்ட்வேரில் நம்மலாம் யூஸ் பண்ணுறோம். C++ தான் ஹார்ட்வேரில் இப்போது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எம்பரேச்சிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்லாம் ஒரு பிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பிட்வைஸில் நம்ம டாகல் பண்ணுவோம். 0 வைக்கலாம், 1 வைக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிட் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பின் எடுத்துக்கிறேன். பிட்வைஸ் கரெக்டா? ஸோ பிட்வைஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். 8 பிட்டில் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 0 0 0 0 0 0 0 1 கரெக்டா? ஸோ இதுதான் 8 பிட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது 4 பிட்ஸ், இது 4 பிட்ஸ், இந்த பொசிஷனில் இருக்குல்ல, ஸோ இது least significant bit, இது most significant bit. ஓகேவா? ஸோ இதுதான் bitwise representation, bit representation. ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு நம்பர் இருக்கு, லைக் சே 9 எடுத்துக்கோமே. 9 என்னது? பிட்வைஸில் எப்படி பண்ணுவோம்? ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது அண்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் இருக்குது. எப்படின்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டே வருவோம். கரெக்டாக? ஸோ இப்போ 9 2 ஓகேவா? ஸோ 2 இது என்னது? 4 டைம்ஸ் ரிமைண்டர் 1. கரெக்டாக? அதாவது 2 4s are 8, அதுக்கு மேலே போச்சுன்னா 10. கரெக்டாக? அப்போ 8 ரிமைண்டர் என்ன? 1. மறுபடியும் 2ஆல் பண்ணோம். ஸோ 2 2s are 4, ரிமைண்டர் 0. கரெக்டாக? மறுபடியும் 2 2 1s are 2, ரிமைண்டர் 0. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி எழுதுறது? 1 0 0 1. ஓகேவா? ஸோ இப்படி தான் எழுதணும். 8 பிட் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணணும்? 0 0 0 0 ஃபர்ஸ்ட் போட்டு இந்த இதையும் போடும். புரியுதா? இதுதான் வந்து நார்மல் டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக மாற்றுறது. கரெக்டா? ஸோ பைனரி இஸ் த கீவேர்டு ஹியர். ஓகேவா? ஸோ பின்னு சொல்லலாம், இல்லைன்னா பைனரின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு நம்பரும் பைனரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 4 நம்பர் ஃபார்மேட்ஸ். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஆக்டாடெசிமல். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக இந்த 4 ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெசிமல்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக பென் வேறு கலர் எடுத்துக்கலாமே, க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ டெசிமல். கரெக்டாக? டெசிமல் வந்து நார்மலாக ஒரு நம்பரு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, இல்லைன்னா 100, ஸோ இல்லைன்னா வந்து 201. ஸோ இதெல்லாம் நார்மல் நம்பர். ஸோ இதெல்லாம் டெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஹெக்ஸாடெசிமல்னா 0லேருந்து 9 அப்புறம் A to F. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இருக்குன்னு வைங்க டெசிமலில். ஹெக்ஸாடெசிமலில் 10 நம்ம வைக்க மாட்டோம். இது வந்து ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கான இதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பைனரி டேபிள். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம். ஒரு இமேஜ் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் எங்கே எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கு. காப்பி. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது? இது 0. 0 வந்து டெசிமலில் 0, ஆக்டல்லையும் 0, பைனரியில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இதில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு இப்போதைக்கு இந்த பைனரி தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பிட்வைஸ்க்கு இதுதான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பைனரினா என்னன்னு தெரியும். ஒரு நம்பரை எப்படி பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணுறதும் தெரியும். கரெக்டாக? இப்போ நான் எப்படி நான் பைனரி கண்டுபிடிப்பேன்னா, யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். இதை நம்ம கோடாகவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ மாடுலோ 2 வச்சு மாடுலோ பண்ணி
ரிமைண்டர் நான் மாடுலோ சொன்னேன் பார்த்தீங்களா, மாடுலோன்னு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும்ட்டு. ஸோ பர்சன்டேஜ் அதாவது ஸ்லாஷ் வச்சு பண்ணால் டிவிஷன் நடக்கும், மாடுலோ வச்சு பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இந்த ரிமைண்டர் வந்து ஒரு வாட்டி இது பண்ணி ரிவர்ஸ் பண்ணோம்னா we will get binary format. ஓகேவா? ஸோ இந்த பைனரி ஃபார்மேட் எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் அந்த கன்வர்ஷன் எல்லாமே வந்து நான் லேட்டராக போக போக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நாலேஜ் இருந்தால் போதும். பைனரினா எப்படி இது பண்ணணும், ஒரு நம்பர் பைனரியாக எப்படி பண்ணுறதுன்னு இது பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்ட் சிம்பிள், ஒரு பைப் சிம்பிள், இது வந்து ஆறு சொல்லுவோம், இது வந்து ஆம்பர்சன். ஆம்பர்சன் இந்த மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இப்படி இருக்கும், ரைட்டா? ஆண்ட் சிம்பிள், ஓகேவா? ஆண்டு பைப், இது பைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கேட் பார்த்துருக்கோம்ல, அந்த ஆர் ஃபங்க்ஷன் தான். பட் பிட்வைஸ்க்கு நார்மல் ஆர் எப்படி இருக்கும், டபுள் பைப் இருக்கும். நார்மல் ஆண்ட் வந்து டபுள் ஆம்பர்சன் இருக்கும். ஓகேவா? இது பிட்வைஸுக்கு வந்து சிங்கிள் தான். ஆண்டு ஆறு நாட். ஓகே, ஸோ ஆண்டு ஆறு நாட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட்டு ஷிஃப்ட் அண்ட் கேர் சிம்பிள், இது வந்து எக்ஸ்ஆர். ஓகேவா? ஸோ இது நாட்டு, இது லெஃப்ட் ஷிஃப்ட், இது ரைட் ஷிஃப்ட், இது வந்து எக்ஸ்ஆர். ஓகேவா? ஸோ இது ஒன்று எப்படி கோடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோடு போவோம். ஸோ பாய்லர் பிளேட் கோடு, ரைட்? ஸோ இப்போ இரண்டு நம்பரை எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு பி ஈக்குவல் டு வேல்யூ பேர் சொன்னால, ஸோ லாஸ்ட் டைம் நானே அதை ஓவர்ரூல் பண்ணிட்டேன். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வேல்யூ நேம்ஸே கொடுப்போம், வேல்யூ 1 அண்டு வேல்யூ 2. ஓகேவா? ஸோ வேல்யூ 1 0 அண்ட் வேல்யூ 2 வந்து 1. கரெக்டாக? இப்போ ரிசல்ட் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் ரிசல்ட் வந்து இப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு வேல்யூ 1 அண்டு வேல்யூ 2. ஓகேவா? ஸோ வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2 இது என்ன நடக்குதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்ப்போம், வரைஞ்சி பார்ப்போம். ஸோ 0 1 கரெக்டா? இதை ஆண்ட் பண்ண என்னது, will be 0. கரெக்டா? நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். printf %d /n and result. ஓகே, நீங்கள் டைரெக்டாக இது ஆண்டுன்னு போட்டு கூட இங்கேயே எழுதியிருக்கலாம். ஓகேவா? சும்மா இது வேரியபிள் தான். ஃபார் த நேம்ஸ் கிளிக் பண்ணலாம். ஜிசிசி பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்டு a.out. பார்த்தீங்களா? 0வும் 1 ஆண்ட் பண்ணால் கெட் என்னது 0. 1 1 பண்ணும்போது 1 தானே வரணும், அவ்வளோதான். புரியுதா? இப்போ பெரிய நம்பர் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 9, இங்கே வந்து 10. ஓகேவா? இது ஆண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்க. 8. ஏன் 8? இங்கே பார்ப்போம். ஸோ 9 என்னது, பைனரி நம்ம மேலே பார்த்தது. 9க்கு வந்து 1010 கரெக்டா? 1001 இருக்கு. ஓகே, ஸோ 9 பைனரி ரெப்ரசன்டேஷன் 1001. 10க்கு 1010. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ண என்ன, 0 ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக? இது 01 0 0 0 0 ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1. அப்போ இதுதான் ஆன்சர், 1000. 1000ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 1000. அப்போ அது 8. புரியுதா? ஸோ 8 தான் நம்மளோட ஆன்சர். அதுதான் வந்து இங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 10ம் 11ம் பண்ணணும், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 10, இங்கே வந்து சரி 20 கூட போட்டுக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக சின்ன நம்பர் போகும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும், அதனால நான் சொல்கிறேன்.
இங்கே 0 வந்துச்சு. எப்படிடா 0 பார்க்கலாம். இங்கே 10க்கு என்னது ரெப்ரசன்டேஷன் 1010. எனக்கு 20க்கு டக்குன்னு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கேல்குலேஷன் போடுறேன். 10 ரிமைண்டர் 0, மறுபடியும் 2, 5 சார் ரிமைண்டர் 0, மறுபடியும் 2, 2 சார் ரிமைண்டர் 1, 2, 1 சார் ரிமைண்டர் 0. அப்போ என்னது 1 0 1 0 0. கரெக்டா? அப்போ இங்கே வந்து 5 பிட், இங்கே 4 பிட் தான். ஸோ இப்போ நம்ம 8 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். 0 0 0 0 1 0 1 0. ஓகேவா? இங்கே பின்னாடி இருந்து அப்படியே வாங்க. 0 0 1 0 1. மிச்சம் இருக்க நம்பர்ஸ் 0ன்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 20. இங்கே 0 1 0 0, இதுவும் 0, இதுவும் 0, இங்கேயும் 0. புரிஞ்சுதுங்களா? ஏன் அங்கே 0 வந்ததுன்னு? அதாவது 1 அண்ட் 1 எங்கேயுமே வரல. கரெக்டா? எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் தான் வந்திருக்கு. ஆண்ட் கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, அதாவது ரெண்டுமே 1 வந்தா மட்டும்தான் 1, மற்றபடி எதனா ஒரு 0 வந்தாலும் அது 0. கரெக்டா? இப்படி தானே இருக்கும். நம்ம போன கிளாஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல பார்த்த மாதிரி அந்த லாஜிக் டேபிள் தான் இங்கேயும் யூஸ் ஆகும். என்ன இங்கே பிட் வைஸ்க்கு நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் அண்ட் வில் ஒர்க். ஓகே, இதுவே ஆர் போட்டால் என்ன, 6 பைப் சிம்பிள் நான் சொன்னேன். கரெக்டா? ஒரே ஒரு சிங்கிள் பைப்பு. இது வந்து என்ட்ரி கீக்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இது போட்டால் என்ன வருதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். 30 எப்படி பார்ப்போம். இதே நம்பரு இதை மட்டும் அழிச்சிட்டு இங்கே போடுவோம். இது 0. இதனா 1 1 வந்தாலே 1 தான். அப்போ இது 1, இது 1, இதுவும் 1 1 0 0 0. புரியுதா? ஸோ இப்போ இதோட பைனரி எப்படின்றத பாருங்க. ஓகேவா? இப்போ ஃபார் டைம் பீயிங் நான் வந்து டைரெக்டாக பின் டு டெசிமல் கன்வெர்ட்டர் நெட்டில் இருக்கும். ஓகேவா? ரேபிட் டேபிள்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ரேபிட் டேபிள். ஸோ மோஸ்ட்டாக நான் இந்த வெப்சைட்டில் தான் போய் பார்ப்பேன். டைரெக்டாக அப்படி போட்டாலே நமக்கு போதும். எத்தனை ஃபஸ்ட்டு 3 0, அப்புறம் 4 1, அப்புறம் 0 போடுவோமா? 0 0 0 1 1 1 1 0. கன்வெர்ட் பார்த்தீங்களா? 30. நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 30. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் திஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் இஸ் 30. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஆண்டு முடிச்சாச்சு, ஆறு முடிச்சாச்சு. பெண்ணை மாற்றிக்கிறேன். அடுத்து நாட்டுன்னு என்னது? டில்டு. அதாவது ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தான் இருக்கவே இருக்கு 10. 10 ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி? 8 பிட்னா வந்து 0 0 0 0 1 0 1 0. இதுதான் 10. கரெக்டா? இந்த நாட்டு சிம்பிள் என்ன பண்ணுன்னா எல்லா பிட்டையும் டாகல் பண்ணி விட்டுரும். இப்போ a ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து a ஈக்குவல் டு நாட் a அப்படின்னு போகிறோம். நாட்னா இந்த டில்டு சிம்பிள்னு சொல்லுவோம். இந்த எஸ்கேப் கீக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? அதாவது எஸ்கேப் கீக்கு டைரெக்டாக கீழே இருக்கிறது. 1க்கு முன்னாடி வந்து டில்டுன்னு சொல்லுவோம். TILD டில்டு. ஓகேவா? டி வெறும் டி. ஓகே, இப்போ டில்டு சிம்பிள் இது என்ன பண்ணுன்னா எல்லா பிட்டையும் டாகல் பண்ணி விடும். டாகல்னா 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0. அப்போ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? டில்டு ஆச்சுன்னா 1 1 1 1 0 1 0 1. ஓகேவா? ஸோ இது எப்படின்னு நெட்லேயே பார்க்கலாம். இல்லை நம்ம டைரெக்டாக சிம்பிளாக இருக்கிறதுக்கு பார்ப்போமா? சிம்பிளாக என்ன நம்பர் வச்சுக்கலாம்? இதுவும் சிம்பிள் தான். ஓகே, ஸோ 10 டில்டு போடுறோம், என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரிசல்ட்டில் வந்து டில்டு வேல்யூ 1ஓட நாட் வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணுறோம். -11. எப்படி -11? -11ன்றது பிட் வைஸ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டெசிமல் டு பைனரி. இது ஸ்வாப் பண்ணுவோம். டெசிமல் டு பைனரி. -11னா எப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 16 பிட்டு ரெப்ரசன்டேஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா 8 பிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் 8 பிட் தான். 1 1 1 1 0 1 0 1. கரெக்டா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
10 அது டில்டுனா 1111 இங்க இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்கறது என்னன்னா இப்ப கொடுத்திருக்க நம்பருக்கு டில்டு பண்ணா நெகட்டிவ் நம்பரா வரும். நெகட்டிவ் +1 கரெக்டா? இப்ப 10 இருக்கு அப்படின்னா அதுக்கு டில்டு ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்து -11 வருது. கரெக்டா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப வந்து 20 இருக்கு. கரெக்டா? 20க்கும் நம்ம டில்டு போட்டு பார்ப்போம். ஓகே, இப்ப வேல்யூ 2க்கு டில்டு போடுறோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? -21 பாத்தீங்களா? டில்டு போட்டா இது நெகட்டிவ் அண்ட் 1. சரி, இப்போ 0க்கு டில்டு போடும். என்ன வரும் பார்ப்போம். பாத்தீங்களா? 0 பிளஸ் அந்த நெகட்டிவ் அப்புறம் 0 இது 1. 1க்கு போட்டா என்ன வரும்? -2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் டில்டு வில் ஒர்க். ஸோ டில்டுனா அந்த பிட் எல்லாமே டாகிள் பண்ணி விட்டுரும். 0 இருந்தால் 1 பண்ணி விட்டுரும், 1 இருந்தால் 0 பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போ நாட் ஃபங்க்ஷனும் முடிஞ்சுது. அடுத்து என்னது? லெஃப்ட் ஷிஃப்ட். இந்த சிம்பிள்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், எது லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் எது ரைட் ஷிஃப்ட்ன்ட்டு. ஸோ அது நம்ம இங்கே கிளியரா பார்க்கலாம். ஓப்பன் மாத்திக்கலாம். மறுபடி லெஃப்ட் ஷிஃப்ட். லெஃப்டா? லெஃப்ட் இப்படி இருக்கா? இதோட இன்னொரு இது ஆட் பண்ணி, இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல கிவன் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர். ஓகேவா? இங்க இடத்துல எத்தனை பிட் ஷிஃப்ட் பண்ண போறோம், நம்பர் ஆஃப் பிட்ஸ் டு பி ஷிஃப்டட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க 1 இருக்கு. ஓகேவா? 1 நான் 2 வாட்டி ஷிஃப்ட் பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன? ஸோ 1 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 8 பிட்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். 00000001. ஓகேவா? இத நான் 2 வாட்டி லெஃப்ட் பிட் ஷிஃப்ட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன வரும்? 1 2 வாட்டி இங்க மூவ் ஆகும். ஓகே, அப்ப 1 0 மிச்சம் இருக்கிறது அப்படி எழுதுங்க. இங்க மிச்சம் ரிமைனிங் இருக்கா, அந்த ஜீரோஸ் போட்டு. ஸோ இப்போ 2 வாட்டி நான் பிட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்போ அதோட ஆன்சர் என்ன? இட் வில் பி 4. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெட் அஸ் அஸ்யூம் 3. 3ன்றது கிவன் நம்பர். எத்தனை வாட்டி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போறோம்? லெட் அஸ் அஸ்யூம் இங்க வந்து நான் ஒரு 4 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன்னா என்ன வரும்? ஸோ 3யை ஃபர்ஸ்ட் டெசிமல்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். அது எப்படி? 0 0 0 0 0 0 1 1. இதை நான் 4 டைம்ஸ் நான் மூவ் பண்ணிக்கிட்டே போறேன். அப்ப இந்த 2 இதுவும் வந்து 4 இது தாண்டி போகும். ஓகே, 1 2 3 4. அப்ப 0 0 1 1. ஓகே, 4 இது தாண்டி வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் 4 வாட்டி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போறோம். இங்க வந்துடும். மிச்சம் இருக்க நம்பர்ஸை நம்ம 0 வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப இது என்னது? இது 0, இது 3. எக்ஸில் இது 30 அண்ட் டெசிமல்ல நம்ம போட்டுப்போம். என்னது? ஸ்வாப் பைனரியில் 0 0 1 1 0 0 0 48. இந்த 48 வருதான்னு பார்ப்போமா? கோடில் போட்டுருவோம். வேல்யூ 1 வந்து நம்பரு, வேல்யூ 2 வந்து எத்தனை பிட் ஷிஃப்ட் பண்ண போகிறோனோ அது, ரிசல்ட் இங்கே. ஸோ வேல்யூ 1 பிட் ஷிஃப்ட் வேல்யூ 2. ஓகேவா? 3 4 வாட்டி நான் லெஃப்ட் பிட் ஷிஃப்ட் பண்ணும்போது ஆன்சர் 48. இங்கே 48. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 போடுவோம், இங்கே 2 போடுவோம், இந்த பிட் ஷிஃப்ட் பண்ணுவோம், ஆன்சர் 4. நமக்கு வந்ததும் 4. புரிஞ்சுதா? அதாவது எத்தனை பிட்டை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்றது இந்த நம்பர். என்ன கிவன் நம்பரோ அது இங்கே எழுதணும். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஷிஃப்ட். லெஃப்ட் ஷிஃப்ட் எப்போவுமே உங்களுக்கு வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அதாவது பிட் டுவர்ட்ஸ் இந்த சைடு போகும்போது வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் லெஃப்ட் பிட் ஷிஃப்ட். இதுவே வந்து ரைட் பிட் ஷிஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் பிட் ஷிஃப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் பிட் ஷிஃப்ட். லெஃப்ட்டுக்கு நமக்கு சிம்பிள் தெரியும், எல்லுன்னு
எல்லுன்னு இருக்கு, அந்த ஆங்கிள் வச்சே நம்ம லெஃப்ட் போயிடும். அதே மாதிரி நான் இப்படி தான் புரிஞ்சிருக்கேன். ஐ மீன் எனக்கு ஒரு ரிமெம்பருக்கு நான் இந்த பாட்டை எடுத்துப்பேன். கரெக்டா? இந்த பாட்டு எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுத்துட்டு நான் இப்படி பண்ணிப்பேன். புரியுதா? ஸோ ரைட்டுக்கு வந்து நான் இந்த ரைட் இப்படி வருது அப்படின்றத வச்சுப்பேன். ஓகேவா? லெஃப்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். லெஃப்ட் நான் இப்படி தானே எழுதுவோம் எப்பவுமே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சாரி. LEFT, கரெக்டா? ஸோ லெஃப்ட்டுக்கு நம்ம இப்படி தான் எப்பவுமே எழுத போறோம். ஸோ அப்படியே தெரிஞ்சிடும் நமக்கு இது லெஃப்ட் ஷிஃப்ட்னு. அதுக்கு ஆப்போசிட் தான் ரைட் ஷிஃப்ட். ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, பட் ஒன்று ஞாபகம் வச்சுட்டாலும் இன்னொன்று ஆப்வியஸாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரைட் பிட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இப்போ நம்ம இதே எடுத்துப்போமே, 48 எடுத்துப்போமே. 48க்கு வந்து போன இதில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது 0011 0000. இதை நான் 48ஐ 4 வாட்டி ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அதாவது 4 பிட்டு கொண்டு போகிறேன் இந்த சைடு. அப்போ என்னாகும், 4 இது கடந்து போகும். இது கரெக்டாக 1 2 3 4 இந்த 11 இங்கே வந்துடும். ஸோ இப்போ 00000011. ஓகேவா? ஸோ இப்போ 4 வாட்டி இது பண்ணனா எனக்கு ஆன்சர் 3ன்னு வரும். கரெக்டா? ஸோ இங்கேயே கூட ஓகே, இந்த கோடுலேயே நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வேல்யூ 48 அண்ட் எனக்கு 4 வாட்டி பிட் ஷிஃப்ட் நடக்கணும், அதுவும் ரைட் பிட் ஷிஃப்ட். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? 3. அவ்வளோதாங்க. இதுதான் ரைட்டு பிட் ஷிஃப்ட், இதுதான் வந்து லெஃப்ட் பிட் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் பிட் ஷிஃப்ட். கடைசி எக்ஸ்ஆர் டேபிள் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். கரெக்டா? ஸோ எக்ஸ்ஆர் என்னது? ஸோ எக்ஸ்ஆர் இருக்கு. எக்ஸ்ஆர்னா என்னது? சேமா இருந்ததுன்னா இட் வில் பி 0. ஸோ லைக் எக்ஸாம்பிள் A B அண்ட் நம்மளோட அவுட். ஓகேவா? ஸோ 0 கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நம்ம எப்படி கலர் மாற்றிக்கலாம். ப்ளூ ஓகேல? யா ஃபைன், ப்ளூ இஸ் குட். ஸோ AB. ஓகேவா? ஸோ 00011011 சேமா பிட் இருந்தது அப்படின்னா 0. 11 சேமா இருக்கு, அதனால 0. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் 1. ஓகேவா? ஸோ சேமா இருந்தால் 0 அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இதுதான் கான்செப்ட். நம்ம ஆப்வியஸாக நம்ம கோடு இதில் எழுதிடலாம். 3E4. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 8 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது 00000011 அண்ட் இங்கே 000004 எப்படி 0100. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன். கரெக்டாக 3க்கும் 4க்கும் ஆன்சர் என்ன? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ஆருக்கான சிம்பிள் கேரட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து 6க்கு மேலே எப்போவுமே இந்த நம்பர் 6க்கு மேலே நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல. கேரட், எத்தனை கேரட், அந்த இது கேரட் பவர் சிம்பிள் தாங்க. 2 பவர் 3க்கு போடும்போது என்ன பண்ணுவோம்? A பவர் அப்படி போடுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே. ஸோ கேரட் சிம்பிள் இது பேர். அண்ட் A கேரட் B. ஸோ 3 கேரட் 4 அப்படி பண்ணும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ என்ன ஆகும்? 1. கரெக்டா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு 1, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு 1, சேமாக இருந்தால் என்ன? 0. அவ்வளோதான். இது இன்னொரு 0. ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு ஆன்சர்? இது 7. ஓகே. நம்ம இங்கே போவோம். ஸோ இங்கே வந்து 3, இது 4 அப்படியே இருக்கட்டும். இது எக்ஸ்ஆர் கேரட் சிம்பிள் போட்டோம்னா ஆன்சர் 7. எப்படி 7 வந்துச்சு? ஒரு பிட்டுக்கும் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணியிருக்கோம். பிட் வைஸில் எக்ஸ்ஆர் எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த 6 பிட் வைஸ் ஆப்ரேட்டரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு சம்மரி மாதிரி வச்சுப்போம். ஆண்ட் பிட் வைஸ்னா ஒரே ஒரு சிங்கிள் ஆண்ட் தான். நார்மல் ஆண்ட் வந்து 2 ஆம்பர்சன்ட் சிம்பிள் போடணும். ஓகேவா? அண்ட் ஆருக்கும் 2 ஆர் போடணும். நார்மலாக பிட் வைஸுக்குன்னா ஒரு பைப் சிம்பிள் போட்டாலே போதும். ஸோ ஆண்ட் என்ன பண்ணணும்? சேம் லாஜிக் இதுதான், பட் என்ன பிட் வைஸில் பண்ணணும். ஸோ கொடுத்த நம்பரை பைனரியாக மாற்றிட்டு அது பிட் வைஸில் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1, ரெஸ்ட் ஆஃப் த திங் இஸ் 0. அதுதான். அண்ட் ஆருக்கு வந்து எதனா 1 வந்து 1 இருந்தாலே போதும், நமக்கு நம்பர் கிடச்சிரும். அண்டு டில்டு வந்து டாகிள் பண்ணி விட்டோம், அதாவது நாட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ
நாட் என்ன பண்ணும், நாட் டில்டு சிம்பிளா, நாட் என்ன பண்ணும், பைனரியா மாற்றி அதில் இருக்க ஒரு பிட்டையும் வந்து டாகிள் பண்ணிடும். டாகிள்னா 0 1 ஆகும், 1 0 மாற்றும். லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன பண்ணும், ஒரு நம்பரை எத்தனை பிட்டு நான் நவுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பைனரி இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து எத்தனை பிட்டு நான் நவுத்தணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இங்கே 2னா 2 பிட்ஸ் நவுத்தினா போதும். ஓகே, ஸோ 1 and 2. ரெண்டாவது பிட்ல இந்த ஒன்னை தூக்கிட்டு போய் வை. இஃப் அதுவே சீக்வன்ஸாக இப்போ 3 இருக்கு அப்படின்னா அந்த இது வரைக்கும் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட மற்ற அப்படியே மிச்சம் இருக்கிற பிட்ஸும் அப்படியே கூடவே கூட்டு போகணும். 4 இது இருக்கு கரெக்டா. ஸோ 1 2 3 4, 4வது பிட்ல போய் நீ அந்த 1 1 வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீ 0 ஃபில் பண்ணிடு, அவ்வளோதான். அண்ட் ரைட் பிட் ஷிஃப்ட் அதே மாதிரி தான். ஸோ ரைட் பிட் ஷிஃப்ட் பண்ணும்போது யுவர் வேல்யூ வில் கெட் டிக்ரீஸ்ட், அண்ட் லெஃப்ட் பிட் ஷிஃப்ட் பண்ணும்போது கொடுத்துருக்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இது புரிஞ்சா. கடைசி எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு வந்து இஃப் சேமாக இருந்தது அப்படின்னா, ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்ததுன்னா 0, போத் 0 0 0 1 1 0. இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் 1 இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆக்கும்போது 3க்கு R4 பண்ணும்போது we will get 7 அண்ட் இங்கேயும் கிடச்சி. ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். மோஸ்ட்டாக நிறையா டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. பட் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் சியில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த லாஜிக் மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டாலே போதும். ஓகேவா, பிட்வைஸை கொஞ்சம் அப்படியே எப்படியாச்சும் ஓகே இப்படி பண்ணணும், ஓகே நிறைய நம்பர்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் எக்ஸாடெசிமல் மற்ற இதெல்லாம் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எப்படி பண்ணுறது, ஒரு பைனரியாக நம்பரை மாற்றிட்டு அண்ட் அது எப்படி பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ன்றதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.